மீட்டு கொண்டிரே சம்பூரணமாக என்னை உந்த நோக்கிந்தே சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே சம்பூரணமாக என்னை உந்த நோக்கிந்தேன் பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் தீனம் தோறும் உம்மில் உள்ள அன்பு எண்ணில் பொங்குதே நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே தீனம் தோறும் உம்மில் உள்ள அன்பு எண்ணில் பொங்குதே நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே சம்பூரணமாக என்னை உந்த நோக்கிந்தேன் சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே சம்பூரணமாக என்னை உந்த நோக்கிந்தேன் பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக எல்லாரும் சேர்ந்து சொல்லும் பூரண அழகுள்ளவர் பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை அழகுள்ளவர் பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா என் நேசர் என்னுடையவர் நான் என் நேசருடையவர் ஹல்லேலூயா என்னை இழுத்துக் கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் ஹல்லேலூயா ஓ நன்றி இயேசுவே உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆராதனையின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பும் எங்களை வழி நடத்தும்
எல்லா மகிமையும் நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை சேர்ந்து பாடுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்கிற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமியாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமியாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டி நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டி நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர். சர்வ வல்லவர், சகல அதிகாரமுடையவர். சர்வ வல்லவர், சகல அதிகாரமுடையவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே. நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே. நம் இரட்சக கண்மலை, அவரே நம் தஞ்சமே. நம் இரட்சக கண்மலை, அவரே நம் தஞ்சமே. பாடுவோம் சத்தமா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே. ஓ சங்கனனா, ஓ இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே. வானம் பூமியாவையும், வானம் பூமியாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமியாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டி நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டி நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆமென். இயேசுவே ஆண்டவர். Come on.
செஞ்ச கண்மலை அவரே நம் கஞ்சமே. இயேசுவே லம்ரகனா ஷம்பரா ஹம்லேலானா பாடுங்க இயேசுவே. ஓ ஓ ஓ இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர். சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். சர்வ வல்லவர், சகல அதிகாரம் படும் அவரையே, அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். சர்வ சிருஷ்டி நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டி நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். சர்வ வல்லவர், சகல அதிகாரமுடையவர். சர்வ வல்லவர், சகல அதிகாரமுடையவர். கரங்களை உயர்த்தி ஆமென். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை போல் இந்த உலகத்திலே, மேலே வானத்தில், இந்த பூமியிலே, இந்த பூமிக்கு கீழே எங்கும் இயேசுவின் நாமத்தை போல் ஒரு உயர்ந்த நாமம் இல்லை. There is no other name like Jesus. Come on somebody, lift up your voice this morning. Amen. அவருடைய நாமத்தை போல் வேறொரு நாமம் இல்லை. எல்லா நாமத்திலும் உயர்ந்தவர். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம், துதிப்போம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம்,
பாடி அஞ்சிடனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் அஞ்சிடனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடச் செய்திடுவேன் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடச் செய்திடுவேன் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி ஓஹோ மகிமை தேவ மகிமை சேர்ந்து பாடுவோமா அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எந்த நடைக்கலமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே தேவன் எந்த நடைக்கலமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார் சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க அத்திரமாய் வந்தார் கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க அத்திரமாய் வந்தார் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவேன் பாடுவோம் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவேன் கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க அத்திரமாய் வந்தார் கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க அத்திரமாய் வந்தார் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவேன் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவேன் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி
தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஆமென். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே சர்ப்பங்களை மீதித்திடுவேன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க இன்று ஆராதிக்க ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம்,
உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே ஓ வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை. உன்னதரே உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். 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 ஓ நிரப்புமையா எல்லா வெறுமையான சூழ்நிலைகளை ஆண்டவர் இந்த ஆராதனை நேரத்திலே மாற்றுகிறார். எல்லா வெறுமைகள், இருதயத்தில் காணப்படுகிற வெறுமைகள், ஆமென், ஆவியிலே காணப்படுகிற வெறுமைகளை ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையிலே மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு விதமான உலர்ந்த நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையிலே மாறிக்கொண்டிருக்கிறதற்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா நல்ல விடுதலையோடு ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிங்க. உன்னதரே உன்னதரே வல்லவரே உத்தமரே சத்தியரே விடுதலையோடு ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை வாய்களை திறந்து உச்சரியுங்கள். ஹல்லேலூயா ஆமென். அவருடைய நாமம் அதிசயம். ரபா சம்தரனா ஹம்தனா கதனா யாதரனா ரேபமனா சம்தரனா லிபக்கனா சம்தரே லேமந்தனா. ஹல்லேலூயா. ஒரு மேகத்தை போல ஆமென் இப்பொழுது எங்களுக்குள்ளே வந்திறங்குகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ரபனா சம்தரனா ரிபக்கனா ஹம்தரேனா சம்தரா ரியம்பனே லேமனா ஹம்தனா ரதே இதம்தனா நனா சம்தரா இக்கனா நனா. எல்லா பெருமைகள் மாறுகிறதற்காக நன்றி. உணர்ந்த அனுபவங்கள் மாறுகிறதற்காக நன்றி. கட்டப்பட்டிருக்கிற ஆமென் இருதயத்தின் நிலைகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினாள், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினாள். ரபனா சம்தரா ஹம்தனா கதரதியா தரனா ரேமா மலகனா சம்தரே கேதலே இகதலா ஹந்தலா மரனா சம்தரா ரேபனா மௌஷபனா ஹரதியா நேனேமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
வேதத்திலே வாசிக்கிறோம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின நிருபத்திலே அந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஆமென். பொல்லாங்கன் அவனை தொடான். சத்துரு உங்கள் மேலே தொடுகிறதற்கு, உங்கள் மேலே கை வைக்கிறதற்கு அவனுக்கு உரிமை இல்லை, அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். நீங்கள் இயேசுவுக்கே உரியவர்கள், அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் நம்ம எதற்காக உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா நம்ம சொல்லணும், என்னை அவருக்காகவே உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய புகழ்ச்சிக்காகவே, அவருடைய மகிமைக்காகவே ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த சிலாக்கியத்தை பூமியில் உள்ள கோடி கோடியான ஜனங்களுக்கு அல்ல ஆண்டவர் தந்தது. ஆமென். தேவன் தெரிந்து கொண்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த சிலாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த ஜனத்தை லே மாண்டாலா நாஷம்தாரா யங்கடலஹண்டே ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவே நீருதி வரை, நம்புவே நீருதி வரை, நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சேர்ந்து பாடுவோமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இயேசுவே நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஏதும் இல்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை.
தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை மாத்திரமே நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன் இயேசுவை. உயர்த்துவேன் உயர்த்துவேன் இயேசுவை, உயர்த்துவேன் இயேசுவை. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே நம்ப, உமக்கு பின்னே செல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே நம்ப உதவி செய்யும் ஆண்டவரே. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது, அவரையே நோக்கி இருக்கிறது. இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும்.
பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாசிக்கும்படியை தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 21வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திரரில் இராதபடி ஒழிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினையை எத்தனம் பண்ணினார்கள். ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே ரூத் புஸ்தகத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். விசேஷமாக ரூத்தின் குணாதிசயங்கள் என்கிற காரியங்களிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்தி அதை தியானிக்க போகிறோம். எப்படி இந்த பெண் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டாள், தேவனுடைய இவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவள் செலுத்தின கிரயம் என்ன என்பதையெல்லாம் குறித்து இந்த நாளிலே நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். பிரசங்கங்களிலே எப்பொழுதுமே வித்தியாசங்கள் உண்டு. எல்லா பிரசங்கங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லை. சில நேரங்களிலே வாக்குத்தத்தத்தை பற்றின பிரசங்கம் இருக்கும். சில நேரங்களிலே வருகை பற்றின பிரசங்கம் இருக்கும். சில நேரங்கள் தேவ சித்தத்தை பற்றின பிரசங்கம் இருக்கும். சில நேரங்கள் ஆசீர்வாதமான பிரசங்கமாயிருக்கும். சில நேரங்களிலே வரப்போகிற காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதான ஒரு பிரசங்கமாயிருக்கும். சில நேரங்களிலே வெளிப்பாடுகள் நிறைந்த பிரசங்கமாயிருக்கும். சில நேரங்களிலே வேதாகமத்திலே உள்ள ஒரு குறிப்பிட்ட நபருடைய வாழ்க்கையை எடுத்து அந்த நபரின் வாழ்க்கையில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதா இருக்கும். அதுபோல ஒரு செய்தியை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த ரூத் எப்படி இவ்வளவு மேன்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்பதையெல்லாம் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இவள் இஸ்ரவேலை சார்ந்தவள் அல்ல, இவள் ஒரு மோவாபிய பெண் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி புறஜாதிய பெண்ணாயிருந்த ஒரு ஸ்திரீ எப்படி இஸ்ரவேலுக்குள்ளே வந்து இப்படிப்பட்ட மேன்மையான பெரிதான உயர்ந்த ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள் என்பதை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம், இந்த 2 வசனங்களையும் நாம் வாசிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், முதல் 2 வசனங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமலேக்கு. அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2 வசனங்களிலுமே ஒரு முன்னுரை சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற காலத்திலே தேசத்திலே பஞ்சம் உண்டாகிறது. எருசலேமிலே
இந்த எருசலேமை விட்டு அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். அந்த குடும்ப தலைவனின் பெயர் எலிமலேக்கு, அவனுடைய மனைவியின் பெயர் நகோமி. அவர்களுக்கு 2 குமாரர்கள், ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன் என்பதாய் வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பஞ்சத்திற்காக அங்கே போனவர்கள் அந்த மோவாப் தேசத்திலே இருந்து விட்டார்கள். முதலாவது இந்த மோவாப் தேசம் என்று சொல்லும்போது கர்த்தர் அருவருக்கிற ஒரு தேசமாய், ஒரு இடமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கர்த்தர் வெறுக்கிற ஒரு இடத்திற்கு இவர்கள் போய் அங்கே தங்கினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே இருந்த வேளையிலே முதலாவது இந்த எலிமலேக்கு குடும்ப தலைவன் அங்கே மரணம் அடைகிறான், அந்த ஊரில் வைத்தே. அதைத் தொடர்ந்து இந்த நகோமி தன்னுடைய 2 குமாரர்களுக்கும் அதே ஊரில், அதாவது மோவாப் ஊரிலேயே பெண் கொள்ளுகிறாள். ஒரு மருமகளினுடைய பெயர் ஓர்பால், இன்னொரு மருமகளுடைய பெயர் ரூத். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திருமணமான ஒரு சில காலத்திலேயே இந்த 2 குமாரர்களும் மரித்து போகிறார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. முதலாவது எலிமலேக்கு, அதாவது குடும்ப தலைவன் மரித்து போனான். அடுத்ததாக அவர்களுடைய 2 குமாரர்களும் என்ன செய்தார்கள்? மரித்து போனார்கள். அப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், ஒரே நேரத்தில் இப்படி வீட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் மரித்து போகிறார்களே, அது என்ன காரணமாயிருக்கும் என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத இடத்திலே நாம் இருக்கும்போது இப்படிப்பட்ட இழப்புகள் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட இழப்புகள் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லும்போது இப்படி சொன்னார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போக புறப்பட்டான். அவன் போகும்போது வழியிலே கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் என்றால் என்ன? அப்பத்தின் வீடு, ஆசீர்வாதத்தின் ஸ்தலம். இந்த இடத்துல இருந்து கர்த்தர் சபித்த அந்த இடமாகிய எரிகோவுக்கு அவன் போகும்போது தான் கள்ளர்களுடைய கைகளில் அவன் என்ன செய்தான்? அகப்பட்டான். அப்போ தேவனுக்கு விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லும் போது இப்படிப்பட்ட இழப்புகள் நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது போல ஒரு குடும்பத்தில் ஒரு பொருளை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் குடும்பத்தில் இருக்கிறதான அந்த முக்கியமான பொறுப்பு, அந்த குடும்ப தலைவன் என்கிற பொறுப்பில் இருந்த அந்த மனுஷன் அவன் மரித்து போனான், எலிமலேக்கு. அதை தொடர்ந்து அவனுடைய 2 குமாரர்களும் என்ன செய்தார்கள்? மரித்து போனார்கள். இப்பொழுது அந்த சம்பவம் இப்படியே தொடர்கிறது. எல்லாவற்றையும் இழந்தவளாய் நகோமி தனித்தவளாய் அந்த இடத்திலே நிற்கிறாள். நீங்கள் வேதத்திலே அதே அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலே வாசிப்பீர்களே ஆனால், பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் 2 இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் 2 தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே கொடுமையான அனுபவங்களில் ஒன்று தனிமையான அனுபவம். மனதிலே ஒரு தனிமை காணப்படும் பொழுது அது ஒரு மிகவும் கொடூரமான ஒரு அனுபவமாய் இருக்கும். நம்மோடு இருந்தவர்கள், நம்மை அதிகமாக நேசித்தவர்கள், இப்பொழுது நம்மோடு இல்லையே என்கிற அந்த வருத்தம், அதுவும் குடும்ப நபர்கள். மற்றவர்கள் வருவார்கள் போவார்கள், அந்த குடும்ப நபர்கள், குடும்பத்திற்குள்ள உள்ளவர்கள், அப்படி அவர்களை இழந்து போகும்போது நமக்குள்ள ஒரு தனிமை என்ன செய்கிறது? வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு தனிமையின் நிலைக்கு அந்த நகோமி தள்ளப்படுகிறாள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு இடத்திற்கு சென்றதினாலே ஒரு மனுஷனுக்கு வருகிற இழப்புகளை பாருங்கள். இந்த நகோமிக்கு வந்த இழப்புகளை பாருங்கள். புருஷன் மரித்து போனான், பிள்ளைகளும் மரித்து போனார்கள். வாழ்க்கை ஒரு சீர்குலைந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதனால்தான் தேவனுடைய சித்தத்திலே, அவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமானது. இவர்கள் எதினாலே இங்கே மோவாப் தேசத்திற்கு வந்தார்கள்? பஞ்சம் இருக்கிறது என்று சொல்லித்தான் மோவாப் தேசத்திற்கு வந்தார்கள். அப்ப எருசலேமில் ஒருவருமே இல்லையா? இஸ்ரவேல் தேசத்தில் வேற யாருமே இல்லையா? எல்லாரும் அங்கே தான் இருந்தார்கள். அங்கே இருந்தார்கள். இவர்கள் மாத்திரம்தான் இப்படி என்ன செய்தார்கள்? குடிபெயர்ந்து வந்தார்கள். அப்பொழுது நகோமி தன்னுடைய மருமகள்மார்களை பார்த்து சொல்லுகிறாள், நீங்கள் 2 உங்களுடைய வீட்டிற்கு என்ன செய்யுங்க? திரும்பி போங்க, உங்களுடைய தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பி விடுகிறாள். 2 பேருக்கும் போக மனதில்லை. அப்புறம் ஒர்பால் முத்தமிட்டு, நகோமியை முத்தமிட்டு அவள் தன்னுடைய பாதையில் அவள் போய்விட்டாள். ஆனால் ரூத் என்ன செய்தாள் என்று சொன்னால், விடாமல் நகோமியை பற்றி கொண்டாள். என்ன சொன்னாள் என்று சொன்னால், நான் உம்மை பின்பற்றாமல், அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், 17வது வசனம், 2 வசனத்தையும் வாசிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள்.
அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லி அந்த ரூத் நகோமியை பார்த்து என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இந்த வசனங்களிலே ரூத்தினுடைய குணாதிசயங்களை நாம் தியானிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்துல பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதாவது இந்த ரூத் தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போயிருக்கலாம், வாய்ப்புகள் உண்டு. அவருடைய சொந்த ஊர், அவருடைய சொந்த ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள், போயிருக்கலாம். ஆனால் இந்த ரூத்திற்கு ஒரு விருப்பம், ஒரு ஆசை என்னவென்று சொன்னால், இவர்கள் வழிபடுகிற தேவனை நான் வழிபட வேண்டும், இவர்கள் ஆராதிக்கிற உண்மையான ஆண்டவரை நான் ஆராதிக்க வேண்டும், நானும் ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆழமான ஆசையும் எண்ணமும் தான் இவளை விடாமல் பிடித்து வைத்திருந்தது. ரூத் இவ்வளவு மகிமையாய் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் எப்படியாவது இவர்கள் ஆராதிக்கிற தேவனைத்தான் நானும் ஆராதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவளாய் அவள் இருந்தாள். மோவாபியர்கள் கர்த்தரை தெய்வமாக தொழுது கொள்ளவில்லை, அவர்களுக்கு வேற விக்கிரக தெய்வங்கள் உண்டாயிருந்தது. ஆனால் இந்த பெண் இருக்கிறாளே ரூத், எனக்கு அந்த விக்கிரகங்கள் வேண்டாம், எனக்கு அந்த பாகால் தெய்வங்கள் வேண்டாம், எனக்கு மனுஷர்கள் உண்டு பண்ணின தெய்வம் வேண்டாம், எனக்கு மனுஷர்களையே உண்டு பண்ணின தெய்வம் தான் வேண்டும் என்று சொல்லி இந்த நகோமியை பற்றி கொண்டு அவள் போகிற ஊருக்கு நானும் வருவேன் என்று சொல்லி அவள் வருகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் நன்றாக கவனித்து பார்க்கும்போது ஊருக்குள்ளே வருகிறாள் நகோமியும் அவளுடைய மருமகள் ரூத்தும் ஊருக்குள்ளே வருகிறார்கள். ஊருக்குள்ளே வரும்போது அந்த யூதா தேசத்திலே எல்லாரும் பேசிக் கொள்ளுகிறார்கள் ஒருவரோடு ஒருவர், இவள் நவோமி தானே என்று சொல்லி எல்லாரும் பேசிக் கொள்ளுகிறார்கள். நவோமி என்று சொன்னால் மதுரம் அல்லது இனிமை என்று அர்த்தம். அவர்கள் நகோமி என்று சொன்ன போது இவளுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னை நகோமி என்று சொல்லாதிருங்கள், என்னை மாறாள் என்று சொல்லுங்கள், ஏனென்றால் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி ஆண்டவர் இவளுடைய வாழ்க்கையில் கசப்பை தந்தது போல இவள் ஜனங்களிடத்திலே சொல்லுகிறதை என்ன செய்கிறோம், வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்க, அவள் சொல்லுகிறார், நான் நிறைவுள்ளவளாக இங்கிருந்து போனேன், குறைவுள்ளவளாக இங்கே என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். போகும்போது நிறைவுள்ளவளாக தான் போனேன், ஆனா வரும்போது குறைவுள்ளவளாக தனித்தவளாக நான் திரும்பி வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எருசலேம்ல பஞ்சம், உணவு இல்லை, உணவு தட்டுப்பாடு, உணவு இல்லை என்ற நிலை அல்ல, உணவு தட்டுப்பாடு என்பதற்காகத்தான் இவர்கள் மோவாபுக்கு போனாங்க. பிரியமானவர்கள், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவர்கள் குறை என்று பார்த்ததெல்லாம் தற்கால தேவைகள் சந்திக்கப்படவில்லை, அதை தான் அவங்க குறைன்னு பார்த்தாங்க. ஆனா எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர், பஞ்சத்தை மாற்றுகிற ஆண்டவர், பஞ்ச காலத்திலும் திருப்தியாய் நடத்துகிற ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறதை அவர்கள் மறந்து போனார்கள். அதை மறந்துட்டு தான் இங்க இருந்து மோவாப் தேசத்துக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், போனார்கள். நீங்க வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை எடுத்து பாருங்க, யோசேப்பை பாருங்கள். யோசேப்பு சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். சிறைச்சாலையில் இருக்கிறதுனால ஆண்டவர் என்னோடு இல்லை என்று அவன் சொன்னானா? இல்லை. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தார், இருந்தார். சிறைச்சாலையிலேயும் உங்க கூட இருப்பார், சிங்கக்கபிலையும் உங்க கூட இருப்பார். அக்கினி சூளையில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, நான்காவது ஒரு மனிதனாக அவர்கள் நடுவிலே ஆண்டவர் உலாவினார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால பஞ்சமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது. இந்த ஆழமான விசுவாசம் நமக்கு தேவை. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? அதாவது என்னுடைய அன்பிலிருந்து கிறிஸ்து பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில நேரங்களில் நான் தேவனை நேசிக்காமல்
பிரியாமல் இருக்கிறேன். அதனால என்னுடைய அன்பிலிருந்து கிறிஸ்து பிரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த அப்போஸ்தலர் என்ன எழுதுகிறார்னு சொன்னா, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, அவர் என் மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறார்ல, அந்த அன்பிலிருந்து என்னை யார் பிரிக்க முடியும்? மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காலமானாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் எதுவும், நாசம் மோசங்கள் நிர்வாணம் பசி எதுவுமே கிறிஸ்து என் மேல வச்சிருக்கிற அன்பிலிருந்து என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. சோ இந்த பஞ்சம் இவர்களை என்ன செய்துவிடும்? ஆனால் இந்த பஞ்சத்திற்கு அவர்கள் பயந்து தேவன் தன்னோடு இருப்பதை மறந்து இவர்கள் என்ன செய்தார்கள்? மோவாப் தேசத்துக்கு போனார்கள். போனதுனால தானே இழப்பு, போனதுனால தானே அநேகம் காரியங்களை இழந்து போனார்கள். சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை படகில் வைத்துக் கொண்டே அவர்கள் மரண பயத்திற்குட்பட்டார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்டார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அவர் உள்ளே இருக்கும் போதே, பட்டகில் இருக்கும் போதே சீஷர்கள் இயேசு கிறிஸ்து இருப்பதை அவர்கள் மறந்து போய் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டார்கள். அதுபோல இவர்கள் பஞ்ச காலத்திலே தற்காலத்திற்கான தேவை சந்திக்கப்படாததினாலே மோவாப் தேசத்திற்கு போனவர்கள். திரும்பி வரும் பொழுது இப்படி நகோமியை பார்த்தவர்கள் சொல்லுகிறார், இவர் நவோமி அல்லவா என்று சொன்ன போது அவர் சொன்னால், என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மதுரம்னு சொல்லாதீங்க, இனிமைன்னு சொல்லாதீங்க, என்னை மாறாள்னு சொல்லுங்க, என்னை கசப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மிகுந்த கிளேசம் உள்ளவளாய் அவர்களிடத்திலே சொல்லுகிறாள். இந்த சம்பவம் வரைக்கும் நமக்கு நன்றாக தெரியும். இதற்கப்புறமாக நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், ரூத்தினுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ரூத்துடைய குணாதிசயங்கள் முதலாவது என்னவென்று சொன்னால், 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். அந்த 2 மருமகளும் அதிகமாக அழுதாங்க. ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரூத்துடைய குணாதிசயங்கள்ல முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அவளை விடாமல் பற்றி கொண்டாள், நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். ஆண்டவரை தேடி ஆக வேண்டும். இந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போகணும்னா ஒரு மோவாபிய பெண் அவ்வளவு எளிதில் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போயிட முடியாது, விடவே மாட்டாங்க உள்ள. ரொம்ப எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த நகோமியால மட்டும்தான், நகோமி மூலமாக மட்டும்தான் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே போக முடியும், எருசலேமுக்குள்ளே போக முடியும், அவர்கள் ஆராதிக்கிற தேவனை அங்கே இருந்து ஆராதிக்க முடியும் என்பதை இந்த ரூத் நன்றாக அறிந்திருந்தபடியினாலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ள நாம் பழக வேண்டும். விடாமல் பற்றி கொள்ள, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை இப்படி பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது நமக்குள்ளே தளர்வுகள் வருகிறது, உண்மைதான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் விடாமல் அவளை பற்றி கொண்டாள். ரூத் விடாமல் பற்றி கொண்டாள், உறுதியாய் அவளை பற்றி கொண்டாள். இந்த விதமான பற்றுதல் தான் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்று தருகிறது. நீங்கள் ஆண்டவர் மேல் இப்படிப்பட்ட வைராக்கியம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். விட்டு விட்டு வருகிற அனுபவம் அல்ல, விடாமல் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நமக்கு இப்படி விட்டு விட்டு வருகிற பழக்கம். ஏதாவது ஒரு காரியங்களை பார்த்தால், ஏதாவது நம்முடைய மனதில் நினைவுகள் வந்தால், அல்லது ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குட்பட்டால் உடனடியாக நாம் ஆண்டவர் என்ன செய்கிறோம்? விட்டு விடுகிறோம். ஆனால் இந்த ரூத் அப்படிப்பட்டவள் அல்ல, விடாமல் பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம் உடையவளாயிருந்தாள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் அப்படிப்பட்ட ஒரு, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் அப்படிப்பட்ட ஒரு ரீதியில் தான் பற்றி கொள்ள வேண்டும். விடாமல், எல்லா சூழ்நிலைகளும் அவரை விடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும். நிறைய நேரங்கள்ல இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் கூட நமக்கு வரும். ஆண்டவரை விட்டு போகிற சோதனைகள் நமக்கு வரும். ஆண்டவரே நம்மளை அப்படி சோதித்து பார்ப்பார். சீஷர்கள் அப்படி சோதித்து பார்த்தார். நடுக்கடல்ல போய் நிறுத்திட்டு பெரிய அலைகள்னால சீஷர்கள் அங்கே அலைவுபட்டார்கள். அவர்களை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தார், சோதிச்சு பார்த்தார். உண்மையிலே இவர்கள் என் மேலே விசுவாசமா இருக்கிறார்களா என்று ஆண்டவர் அவர்களை சோதித்து பார்த்தார். நம்முடைய ஆண்டவர் அவரை நம்புகிற பிள்ளைகளாகிய நம்மை சோதித்து பார்க்கிறவராயிருக்கிறார். டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார்? சோதித்தார்.
ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்து அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவனை சோதித்தார். மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆண்டவர் சோதித்தார். வனாந்தரமான பாதைகளினாலே கர்த்தர் அவர்களை சோதித்தார். சில நேரங்களில் கேட்டதை உடனே அவர்களுக்கு கொடுத்தாரு. ஆனா உடனே கொடுக்காம அவர்களை ஆண்டவர் சோதித்து பார்த்தார். அப்பதான் உள்ள மனதில் இருக்கிற உண்மையான விஷயங்களை என்ன செய்யும், வெளியே வரும். தண்ணீரை கேட்டார்கள், உடனே கிடைக்கல. ஒரு 3 நாள் 4 நாள் கூட ஆனது. ஆனால் அவர்களை சோதித்து பார்த்தார். ஆமென். இது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை சோதித்து பார்ப்பார். அப்படி சோதிக்கும் பொழுதும் நம்முடைய விசுவாசத்தை தளர விடாமல் அவர் மேல் முழு நம்பிக்கையோட நிச்சயத்தோட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதை என்ன செய்வேன், நாடுவேன். விடாமல் பற்றி கொள்ளுகிற நிலை பாருங்க. ஆண்டவர்கிட்ட எதை கேட்கிறோமோ அதை விடாமல் பற்றி கொள்ளுகிற வரைக்கும் அதை அவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஒரு விதவை குறித்த ஒரு உவமையை அங்கே சொல்லுகிறார். ஒரு விதவை ஒரு நியாயாதிபதியின் இடத்திலே போய் தன்னுடைய வழக்குக்காக அடிக்கடியாய் போய் அவனை தொந்தரவு செய்கிறதை குறித்து இயேசு அங்கே பேசி இருக்கிறார். சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உவமை இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த ஸ்திரீ மறுபடி போய் அந்த மனுஷன் கர்த்தரை அறியாதவன், மனுஷரை மதியாதவன், இந்த 2 குவாலிட்டி உள்ள ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்ட்ட மறுபடி போய் இந்த ஏழை விதவை போய் அவள் கேட்கிறதை பார்க்கிறோம். என்ன பண்றா, விடாமல் தொடர்ச்சியாக அதை செய்கிறாள். ஆண்டவரை நீங்க தேடும்போது இப்படி தொடர்ச்சியாக தேடணும். ஒரு காரியத்திற்காக ஒரு நாள் ஜெபித்து விட்டு பல நாட்கள் ஜெபிக்காமல் இருக்கிற நிலை அல்ல. நாம் தொடர்ச்சியாக ஆமென் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக ஆண்டவரை விடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அது மாத்திரமல்ல, ரூத் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் தன்னோட கூட வர, வாசிக்கலாம் அந்த வசனத்தை, ரூத் 1:18. அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. பாருங்க, அவளுக்கு இருந்தது ஒரு விடாப்பிடியான சுபாவம் மாத்திரம் அல்ல, ஒரு மன உறுதி அவளுக்குள்ள என்ன செய்தது, இருந்தது. இப்படிப்பட்ட மன உறுதி, ஆண்டவரை தேடுகிறதற்கு ஒரு மன உறுதி நமக்கு தேவை. மன உறுதி இருந்தாதான் ஆண்டவரால கிரியை செய்ய முடியும். பாருங்க, அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து ஒன்றும் அவளோட என்ன செய்யல, பேசவில்லை. நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது நீங்கள் மன உறுதியோடு அதை கேட்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் அறிய வேண்டும். அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் போது மன உறுதியோடு, திட நம்பிக்கையோடு, முழு விசுவாசத்தோடு நீங்கள் அதை கேட்கிறீர்கள் என்று ஆண்டவர் அறிகிற அளவிற்கு நீங்க என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஏதோ மேலோட்டமான அனுபவத்தோடு அல்ல, மேலோட்டமாய் ஜெபிப்பவர்களாக அல்ல, நீங்க மன உறுதியோட, உண்மையோட, முழு இருதயத்தோட, முழு சிந்தையோட, முழு பலத்தோட அந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் அறிகிற வண்ணமாக நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். நிறைய பேர் ஆண்டவர் அப்படி தேடுகிறது இல்லை, மேலோட்டமாக ஆண்டவரை தேடுகிறார்கள். வாயளவிலே ஆண்டவரை என்ன செய்கிறார்கள், தேடுகிறார்கள். பேச்சுக்காக ஆண்டவரிடத்தில் பேச்சுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்கள், தேடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஜெபங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஜெபமாய், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வருகிற வாழ்க்கையாய் இருக்காது. நீங்கள் மன உறுதியோடு இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் அறிகிற அளவிற்கு உங்களுடைய மன உறுதி இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம், அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் என்ன செய்யல, பேசவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நிறைய காரியங்கள்ல உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக உத்தமத்தில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். வேதத்தில் பாருங்க, யோபு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை.
முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த வசனங்கள்ல 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான். இதை யார் சொல்றா? இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பார்னா கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். வேதத்திலே ஆமென் பெரிய விசுவாசத்தை பார்த்த பொழுது இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தை பாராட்டினார். உன் விசுவாசம் பெரிதுன்னு சொன்னாரு. அந்த விசுவாசத்தை வைத்து மற்றவர்களுக்கு போதனை செய்தார். இது போல ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேல்ல பார்க்கலன்னு ஆண்டவர் அவர்களை குறித்து பெருமையாய் சொன்னார். இங்கே யோபுவை குறித்து ஆண்டவர் பிசாசினிடத்திலே சொல்லுகிறார், ஆமென், நீ விருதாவாக என்னை முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் என்ன செய்கிறான்? உறுதியாய் நிற்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை உறுதியாய் இருக்கணும். அதுல முதல்ல என்னன்னா உத்தமத்தில உறுதியாய் இருக்கணும். ஆமென். பிசாசு ஆண்டவரிடத்துல யோபுவை பற்றி பேசும்போது எதுக்காக பேசுறான் பாருங்க, முகாந்திரம் இல்லாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை காரணத்தோட தான் குறை சொல்லுவான், இல்ல காரணம் இல்லாமலே உங்களை பத்தி ஆண்டவர்கிட்ட என்ன செய்வான்? அவன் குறை சொல்லுவான். வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிச்சு பாருங்க. அங்க தேவ பிள்ளைகளை பற்றி இரவும் பகலும் இந்த பிசாசானவன், இந்த சத்ருவானவன் ஆண்டவரிடத்தில் வீணானவைகளை, தேவையில்லாதவைகளை சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறான்? இருக்கிறான். முகாந்திரம் இல்லாமல் யோபுவை நிர்மூலமாக்கும்படி ஆண்டவரை இந்த பிசாசு ஏவின போதிலும் ஆமென் அவன் இன்னும் தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறான். மாத்திரமல்ல, அடுத்ததாக அப்போஸ்தலர் 2:42 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்க, அப்போஸ்தலர் 2:42 ஜபத்திலே உறுதியாய் இருந்திருக்கிறார்கள். முதலாவது உத்தமத்தில் உறுதி நமக்கு தேவை. நம்முடைய உண்மையில உறுதியாய் இருக்கணும். இந்த உலகத்துல ஒரு பெரிய சாதனை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளையாக, பரிசுத்தமாக, உண்மையாக, உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறது தான் ஒரு பெரிய சக்சஸ். இந்த உலகத்துல நீங்க என்ன கையில வச்சிருந்தாலும், என்ன இல்லாம போனாலும், நீங்க எவ்வளவு பெரிய வேலை பார்த்தாலும், எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணாலும், நீங்க ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருந்தா அதுதான் பெரிய சொத்து. அந்த சொத்துக்கு இணையான ஒரு சொத்து இந்த உலகத்துல எதுவும் இல்லை. ஆமென். இந்த பூமியில உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஒரு நாள் உங்களை விட்டு போகக்கூடியது, அழியக்கூடியது. ஆனா இந்த உத்தமம் அப்படின்றது உங்களை இந்த பூமிக்கு அப்புறமாகவும் தாங்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும், உங்களை பரிசுத்தவானாய் மாற்றும், தேவனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாய் உங்களை என்ன செய்யும்? மாற்றும். அதற்காகத்தான் நம்ம இந்த உத்தமத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். மட்டுமல்ல, ஜபத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இப்படிப்பட்ட உறுதியான ஜபத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர்கள் உபதேசத்திலே அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜபம் பண்ணுதலில் அவர்கள் உறுதியா என்ன செய்தார்கள்? தரித்திருந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ இந்த வார்த்தைகள் நீங்க கேட்கும் போதே ரூத் அப்படிப்பட்ட சுபாவம் உடையவளா இருந்தாள். ஆமென். அவள் மன உறுதி உள்ளவள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெறும் மன உறுதி அப்படின்னு சொன்னா முழுவதும் அதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. சோ அந்த உறுதி எதிலெல்லாம் உறுதி இருக்கணும் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டதுனால இதையெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். சோ உத்தமத்தில் உறுதியாயிருக்கணும், ஜபத்திலே உறுதியாயிருக்கணும், அடுத்து விசுவாசத்திலே உறுதியாயிருக்க வேண்டும். 1 பேதுரு 5:9 வாசிப்போம். 1 பேதுரு 5:9. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 5:9 என்ன சொல்லுகிறது? விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிக்கணும்னா விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாயிருக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசம் உறுதியா இருந்தாதான் பிசாசுக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். இல்லைன்னா அவன் உங்களை என்ன செய்வான்?
எதிர்த்து நிற்பான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ உங்களுடைய விசுவாசம் உறுதியாய் இருக்க வேண்டும். அது தளர்ந்த விசுவாசமாய் அல்ல, அது உறுதியான விசுவாசமாய் இருக்கணும். அது உண்மையான விசுவாசமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ உத்தமத்திலே உறுதியாய் இருக்கணும், ஜெபத்திலே உறுதியாய் இருக்கணும், விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், நிறைய நன்மைகள் கிடைக்கும். பிசாசானவனால உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அவன் உங்கள் கிட்ட வரும்போது தோற்றுதான் போவான். உங்க கிட்ட வரும்போதே அவமானத்தினாலே நிரப்பப்படுவான். ஏன்னு சொன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் கிரியை செய்கிறது. நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்த விசுவாசம், அந்த ஒரு வைராக்கியம் தான். ஆமென். பிசாசு உங்களை பார்த்தாலே நடுங்குவான், பிசாசு உங்களை பார்த்தாலே ஓடிடுவான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ இந்த 3 காரியத்திலையும் நம்ம உறுதியாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மன உறுதி எந்தெந்த காரியத்தில் நம்ம உறுதியாய் இருக்கணும்? உத்தமத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும், யோபுவை போல. அடுத்ததாக ஜெபத்திலே உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். இப்பொழுது ரூத் சம்பவத்திற்கு வரலாம். இந்த ரூத் தன்னுடைய மாமியோடு அவள் இங்கே வந்துவிட்டாள். யூதா தேசத்திற்கு அவள் வந்துவிட்டாள், எருசலேமில் இருக்கிறாள். இப்பொழுது அவர்கள் உணவுக்காக கஷ்டப்படுகிற ஒரு நிலை அங்கே வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே நடக்கிற சம்பவத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ரூத் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர்கள் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது. இப்பொழுது நகோமியும் ரூத்தும் இங்கே யூதா தேசத்துக்கு எருசலேமுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அப்படி வந்த பின்பதாக அவர்களுக்கு சாப்பிடுகிறதற்கு உணவில்லை. பல நாட்களுக்கு பின்பாக தங்களுடைய ஊருக்கு கடந்து வந்திருக்கிறார் நகோமி. அதனாலே அவளுடைய மருமகளான ரூத் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்று அவள் சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? வேதத்திலே பார்க்கிறோம். இந்த மோவாபிய ஸ்திரீ, நான் போய் கதிர்கள் சிந்துகிற அந்த கதிர்களை நான் என்ன செய்கிறேன்? பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவள் போகிறாள். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த வயல்களில் கதிர்களை அவர்கள் அறுக்கும் போது அதை முழுவதுமாக அறுத்து விடுகிறதல்ல, சில காரியங்களை அப்படியே அவர்கள் விட்டு விடுவார்கள். ஏனென்று சொன்னால் ஏழைகளுக்காகவும் எளியவர்களுக்காகவும் திக்கற்ற பிள்ளைகள் எடுத்து கொள்ளட்டும் என்று சொல்லி சில காரியங்களை, மீதியான அந்த துணிக்கைகளை அவர்கள் அப்படியே வெட்டி விடாமல் விட்டு விடுவார்கள். அதுபோல் அந்த நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த நகோமியினுடைய குடும்பம், இந்த ரூத் மருமகளான இந்த ரூத் சொல்லுகிறார், நான் போய் அந்த கதிர்களை நான் என்ன செய்கிறேன்? பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவள் சொல்லிவிட்டு கடந்து போகிறாள். அது மாத்திரமல்ல, 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை பாருங்க. இவள் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறாள், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாள். தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை, இந்த உண்மையுள்ள ஜனங்கள் தொழுது கொள்ளுகிற ஆண்டவரை நானும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறாள். அப்படி வந்தவளுக்கு அவளுக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலைகள் ஆரம்ப காலத்தில் இருக்கிறத பாருங்க. வயல்வெளியிலே ஒரு பொறுக்குகிற நிலை தான் அவளுக்கு காணப்பட்டது. சிந்தினதை, எவ்வளவு ஒரு ஏழ்மை நிலை இருந்தால் அந்த காரியத்தை அவள் செய்திருப்பாள். அதை பாருங்க, அதை எடுத்து அவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய மாமிக்கு கொண்டு போகிறாள். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நடக்கும்போது அவளுடைய குணங்களிலிருந்து ஒன்றை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். என்னவென்று சொன்னால், நமக்கு கிடைத்த வேலை சிறிய வேலையாய் இருந்தாலும் அதை கவனமாக சரியாக நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ரூத் ஒரு பெரிய வயல்வெளிக்கு முதலாளி அல்ல, எஜமாட்டி அல்ல. இன்னும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவளுக்கு வரவே இல்லை. அந்த காரியம் அவளுடைய சிந்தையில் கூட இருக்கவே இல்லை. ஆனால் கிடைத்த வேலையை
அவளால் முடிந்த வேலையை, இயன்ற வேலையை சரியாக அவள் செய்கிறது என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். அவளுடைய குணாதிசயங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலையை, நம்முடைய வாழ்க்கையில எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென். தனிப்பட்ட வேலையா இருக்கலாம், ஒரு பிசினஸா இருக்கலாம், நீங்களாக செய்கிற ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். அந்த வேலையை நீங்கள் சரியாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அவள் அதை சரியாய் செய்தால், செய்யும் பொழுதுதான் அடுத்தடுத்த நிலைக்கு அவள் உயர்த்தப்படுகிறதை நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். இந்த நிலத்தினுடைய அவ்வளவு பெரிய அந்த நிலம், பெரிய நிலம், பல 1000 ஏக்கர் கொண்ட நிலத்தை உடைய அந்த எஜமான் பேர் போவாஸ். அந்த போவாஸ் இந்த நகோமியினுடைய உறவின் முறையாரில் ஒருவனாய் இருக்கிறான். இவள் இப்படி பொறுக்கி கொண்டு வருகிறதை, சிந்தி கிடக்கிறத பொறுக்கி கொண்டு வருகிறதை அவன் பார்த்து அவளிடத்திலே பட்சமாய் பேசுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கிடைத்த வேலையை செய்த பொழுது அடுத்தடுத்த ஒரு பெரிய மனிதனுக்கோடு உள்ள தொடர்பு அவளுக்கு என்ன செய்கிறது? வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை சரியாய், உண்மையாய் நம்ம செய்யும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்மை அடுத்தடுத்த நிலைக்கு உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போவாஸ் என்கிற இந்த எஜமானுக்கு முன்பாக நின்று பேசுகிறதற்கே அநேகர் பயப்படுவார்கள். ஆனால் இந்த போவாஸ் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இவளை கூப்பிட்டு பட்சமாய் அவளோடு என்ன செய்கிறான்? பேசுகிறான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப கவனிக்கக்கூடிய வார்த்தை. என்ன தெரியுமா? வாசிக்கலாம். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். பாருங்க, போவாஸ் அந்த பெரிய நிலத்தினுடைய, வயல்வெளியுடைய அந்த உரிமையாளன், அந்த எஜமானன் அங்கே சிதறி கிடக்கிறதை பொறுக்கி கொண்டிருந்த சாதாரண பெண்ணாகி இந்த ரூத்தை பார்த்து பேசின வார்த்தை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு என்ன செய்வாராக? கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் என்ன செய்வதாக? கிடைப்பதாக. இந்த வசனத்திலே நல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. ஹல்லேலூயா. வேறு எதையும் பார்த்து இந்த பெண் வரவே இல்லை. ஆண்டவரை மட்டும் நம்பிதான் வந்தா. நகோமியை பார்த்து வரல, நகோமியினுடைய குடும்பத்தை பார்த்து வரல. ஆனா நகோமி கும்பிட்ட ஆண்டவரை பார்த்து இவள் வந்தாள். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி ஒரு நல்ல தேவன் பாருங்க. அப்படி வந்தவர்களை கைவிடாத ஒரு நல்ல தேவன். ஆமென். புறஜாதியார் கூட அவருடைய நாமத்தில் என்ன செய்வார்கள்? நம்பிக்கை வைப்பார்கள். மோவாபிய பெண், இந்த மோவாபிய ஸ்திரீ அப்படிதான் ஆண்டவரை பார்க்க என்ன செய்தாள்? அவள் வந்தாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் என்ன செய்வதாக? உண்டாவதாக என்று சொல்லி அந்த போவாஸ் என்கிறதான் அந்த எஜமானன், அந்த பெரிய வயல்வெளிக்கு எஜமானன் இந்த ரூத்தோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க நன்றாக கவனித்து பாருங்க. தன்னுடைய வேலையை சரியாக செய்தாள். தன்னுடைய வேலையை சரியாக செய்ததினாலே ஒரு பெரிய நிலையில் உள்ள ஒரு மனிதனோடு பேசுகிற ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கிறது. அந்த மனுஷனுடைய கண்கள் இவள் மேல் படுகிறது. அந்த வேலை ஸ்தலத்தில் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்தார்கள், திறமையான வேலைக்காரிகள் அங்கே இருந்தார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் விட்டு இந்த மோவாபிய ஸ்திரீயான இவளை, இந்த மோவாபிய பெண்ணாகி இவளை, புறஜாதியான இவள் மேல் அந்த போவாசினுடைய கண்கள் என்ன செய்தது? பட்டது. ஏன்னு சொன்னா இவள் வந்தது இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தான் இவள் இந்த ஊருக்கு வந்திருந்தாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உங்களுடைய நோக்கம் கர்த்தர்
கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று இருந்தால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவள் சொன்னால், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அந்த வார்த்தையை பாருங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லிதான் இந்த ஊருக்குள் அவள் வந்தாள். உம்முடைய தேவன் எனக்கும் வேணும், அவர் என்னுடைய தேவனும் கூட, உனக்கு மாத்திரம் அல்ல என்று சொல்லித்தான் ஆண்டவருக்காகத்தான் அவள் வந்தாள். ஒரு புறஜாதிய பெண். ஆமென். மறுபடி அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், புறஜாதிய பெண் என்று சொல்லி. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் யாரையும் தள்ளி விடுகிறவர் அல்ல. ஒரு புறஜாதிய பெண்ணுக்கே ஆண்டவர் இப்படி இரக்கம் பாராட்ட முடியும் என்றால், ஒரு புறஜாதிய பெண்ணுக்கே ஆண்டவர் இப்படிப்பட்ட கருணை காட்ட முடியும் என்றால், அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட நமக்கு அவர் செய்வது, நம்மை ஆசீர்வதிப்பது மிகுந்த நிச்சயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் அவள் வந்தாள். எனக்கு இந்த தேவன் வேண்டும் என்று அவள் வந்தாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ அங்கே இருக்கிற வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாரையும் விட்டு அந்த கதிர் சிந்தி கிடக்கிற, பொறுக்கி கொண்டிருக்கிற அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிற இவள் மேல் அந்த போவாசினுடைய கண்கள் என்ன செய்தது? பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 29வது வசனம். நீதிமொழிகள் 22:29 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் யாருக்கு முன்பாக நிற்பானாம்? ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானாம். நகோமி சொல்லல, நீ போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வா. நகோமி சொல்லல, இவளாகத்தான் கதிர் பொறுக்க போனாள். தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை அறிந்தவளாய் இருந்தாள். அவள் குடும்ப பாரத்தை அறிந்தவளாய் இருந்தாள். குடும்ப கஷ்டத்தை அறிந்தவளாய் இருந்தாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாராவது வாலிபர்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்ப பாரத்தை நீங்கள் புரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர் படுகிற கஷ்டத்தை நீங்கள் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பம் முன்னேறுவதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும், நீங்கள் முன்னிற்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நகோமிக்கு ஒன்றுமே இல்லை, அவள் தனித்தவளாய் இருக்கிறாள். ஆனால் அவளுடைய மருமகளான இந்த ரூத் என்ன செய்தாள் என்று சொன்னால், தன்னால் இயன்ற வேலை என்ன செய்கிறாள். அவள் வயல்வெளிக்கு போய் அங்கே போய் கிடைத்த கதிர்களை பொறுக்குகிறாள். இந்த வசனத்தில் நாம் வாசித்தோமே, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டாள். ஹல்லேலூயா. இது ஒரு நல்ல ஒரு வசனம் பாருங்க. வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவர்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நீசருக்கு முன்பாக அல்ல, அவர்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்திலே பாருங்க, பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்கிறது. அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழை ஆவாரும் உண்டு என்று ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. வேலையில ஜாக்கிரதையாய் இருந்த யோசேப்பு ராஜாவுக்கு முன்பாக நின்றான். தன்னுடைய காரியத்திலே உத்தமத்திலே சரியாக நின்ற தானியேல் ராஜாவுக்கு முன்பாக நின்றான். இவர்கள் எல்லாம் பெரிய ராஜவம்சத்தில் வந்தவர்கள் அல்ல. யோசேப்பு ஒரு ராஜ குலத்தில் பிறந்தவன் அல்ல. ஆனால் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவன், ஒரு அடிமை என்கிற நிலையில் உள்ளவன். ஆனால் ஆமென், ராஜாவுக்கு முன்பாக நின்றதற்கு காரணம் என்ன? அவனுடைய வேலையை சரியா என்ன செய்தான்? வீட்டிலையும் போத்திபாருடைய வீட்டிலையும் அவனை அல்லாம ஒரு காரியம் நடக்காது. அந்த அளவுக்கு வேலையை சரியாய் செய்தான். அது மாத்திரமல்ல, அவனை தூக்கி சிறைச்சாலையில போட்டாங்க. சிறைச்சாலையிலையும் அவனுக்கு அந்த விசாரிக்கிற ஒரு வேலை இருந்தது. அதையும் ரொம்ப கவனமா செய்தான். எல்லாரையும் போய் விசாரிச்சான், சரியா செஞ்சான். ஹல்லேலூயா. நாட்கள் வந்தது, நேரம் வந்தது. ஆமென். அவன் நீசருக்கு முன்பாக அல்ல நின்றது, பார்வோனுக்கு முன்பாக நின்றான். நின்றதோடு மாத்திரமல்ல, பார்வோனுக்கு இரண்டாவது உள்ளவனாக அவனை சிங்காசனத்தில் அமர்த்தி ஆண்டவர் என்ன செய்தார்? அழகு பார்த்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வேலைகளை சரியாய் செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாம் வாசிக்கலாம் ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை நாம் வாசிக்கலாம். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாய் இருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக் கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக் கொண்டாள்.
பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். பாருங்க, இந்த சம்பவம் ஒரு இரவு ஜெபத்தை குறிக்கிறது. இந்த சம்பவம் எதை குறிக்கிறது? இரவு ஜெபத்தை குறிக்கிறது. நீங்க நன்றாக வேதத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 8வது வசனத்திலே, அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறது என்ன செய்தான்? கண்டான். போவாசினுடைய பாதத்திலே அவள் வந்து படுத்துக் கொண்டாள். ஆமென். வேதத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே அமர்ந்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள், நமக்கு தெரியும். ஆமென். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் என்ன செய்தாள்? தெரிந்து கொண்டாள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தின் அருகே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவளாயிருந்தாள் இந்த மரியாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வருகிறார். லாசரு மரித்த பின்பு அவள் வந்தவுடனே முதலாவதாக மார்த்தாள் போய் இயேசுவை சந்திக்கிறாள். இரண்டாவதாக இந்த மரியாள் போய் இயேசுவை பார்த்த பொழுது உடனே அவருடைய பாதத்திலே விழுகிறாள். இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தையும் மரியாளையும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் அங்கே இருக்கிறது. அதே போல தான் இந்த சம்பவமும், போவாசினுடைய பாதத்திலே இந்த பெண் என்ன செய்தாள்? படுத்துக் கொண்டாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு இரவு ஜெபம் போன்ற ஒரு பிம்பத்தை நமக்கு என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. இரவிலே அவனுடைய பாதத்தண்டையில் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 2 இடத்துல அந்த பாதத்தண்டையில் என்கிற அந்த வார்த்தை என்ன செய்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்திலே அந்த ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு என்று நாம் வாசிக்கிறோம். இந்த போவாஸ் என்கிற இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்புமையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த ரூத் என்கிற இந்த பெண் புறஜாதிய பெண்ணாய் இருந்தாலும், ஆமென், அந்த இயேசுவினுடைய பாதத்திலே வந்து அமருகிற பாக்கியம் பெற்ற ஒரு தேவ பிள்ளையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறாள். நாம் யாரும் இஸ்ரவேல் சந்ததியார்கள் அல்ல. ஆபிரகாமுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் அல்ல. ஆனால் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின்படி நாமும் ஆபிரகாமினுடைய சுதந்திரவாளிகளாய், ஆபிரகாமினுடைய சுதந்திரர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். அதுபோல புறஜாதிகளாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையின் இரத்தத்தினாலே தம்மண்டையா என்ன செய்தார்? சேர்த்து கொண்டார். ஒரு ராம் முழுவதும் அந்த பாதத்திலே அவள் போய் தன்னை அவள் வைத்துக் கொண்டாள். நன்றாக கவனிங்க, வேதத்தில் நிறைய இடங்கள்ல இரவு ஜெபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இரவு ஜெபம் என்பது மிகவும் வல்லமையுள்ள ஒரு ஜெபமாய் இருக்கிறது. வேதத்திலே அப்படி ஜெபித்தவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அப்படி ஜெபித்தவர்களுக்கு ஆண்டவர் அடுத்த நாளே பதில் கொடுத்தும் இருக்கிறார். உதாரணமாக, ஆமென், யாக்கோபு ராம் முழுவதும் யாப்போக்கு என்கிற நதிக்கரையிலே அவன் அமர்ந்து அவன் ஜெபித்தான். அவன் தேவனோடு போராடி கொண்டிருந்தான். ராத்திரி முழுவதும் போராடினான். அவனுடைய ஜெபம் என்ன தெரியுமா? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்பதுதான் அந்த ஜெபம். ராத்திரி முழுவதும் போராடினான். கர்த்தருடைய தூதனோடே அவன் என்ன செய்தான்? போராடினான். இந்த இரவு ஜெபம் பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுப்பாரே, ஆனால் இரவிலே ஜெபிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தில் நிறைய இடங்கள் அப்படி நம்ம வாசிக்கிறோம் இரவு ஜெபத்தை குறித்து. நடுச்சாமத்தில் எழுந்திரு, நதியளவாய் கண்ணீர் விடு என்று ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களை வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் ஜெபித்தார் என்று வேதத்தில் என்ன செய்கிறோம்? நம்ம வாசிக்கிறோம். இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார். இரவு முழுவதையும் அவர் ஜெபத்திலே செலவழித்துக் கொண்டிருந்தார். ஆமென். எல்லா நாளும் இரவிலே அவர் அப்படி ஜெபிக்கவில்லை. அதுபோல நம்மால் ஜெபிக்கவும் முடியாது. நான் தவறாய் அதை உங்களிடத்தில் சொல்ல விரும்பவில்லை. எல்லா நாளும் உங்களால் ஜெபிக்க முடியாது. ஆனால் சில நாட்களை குறித்து, அந்த நாட்களிலே உங்களால் முடிந்த அளவுக்கு இரவிலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆண்டவருடைய பாதத்திலே போய் உட்காருங்கள். ஆமென். மாறாத சூழ்நிலைகள், உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே மாற வேண்டும் என்கிற நிர்பந்தத்தில் இருக்கிற எல்லாம் அந்த இரவு ஜெபத்திலே மாறி இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் இப்படி தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து ராம் முழுவதும் அமர்ந்து ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், எல்லா காரியங்களையும்
ஆமென். போவாஸே பார்த்து கொள்வார். ரூத்துக்கு வேலை இல்லை, போவாஸுக்கு தான் வேலை. ஆமென். இந்த போவாஸ் அந்த அவர்களுக்கு ஒரு முறைமை இருந்தது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படித்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு முறைமை இருந்தது. வேதத்தில் நீங்க ரூத் புஸ்தகத்தை அதை வாசித்து பாருங்க, உங்களுக்கு நன்றாக புரியும். அந்த முறைமையின்படி திருமணம் செய்கிறதற்கான, அதாவது ரூத்தை திருமணம் செய்கிறதற்கான எல்லா வேலையையும் பார்த்து கொண்டது யார்னா இந்த போவாஸ் தான். இந்த ரூத் எதுவுமே செய்யல, அவள் பாதத்தில் மட்டும்தான் உட்கார்ந்தாள், அவ்வளவுதான். பாதத்தில் இருக்கிறது மட்டும்தான் வேலை. ஆனா மற்ற எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறது போவாஸோட வேலை. இன்றைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளணும், இரவு ஜெபத்தில் நீங்க போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றது மட்டும்தான் உங்க வேலை, எல்லாத்தையும் செய்யறது ஆண்டவருடைய வேலை. ஆமென். போவாஸ் தான் அடுத்த நாள் போனான். போவாஸ் அடுத்த நாள் ஊருடைய பெரியவர்கள் எல்லாம் பார்த்து கூப்பிட்டான், அவர்களோடு பேசினான். இவளை எப்படி திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று பேசினது எல்லாம் இந்த போவாஸ் தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஸ்திரியை பற்றி உங்களுக்கு நன்றாய் தெரியும். இவள் புறஜாதிய ஸ்திரீ. ஆமென். இந்த ஊருக்குள்ளே வந்த போது நகோமி விசாரித்தார்கள், இவளை யாரும் விசாரிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்த இந்த ஸ்திரீ ஆமென் வயல்வெளியிலே கதிரை பொறுக்க போனாள். பிச்சைக்காரர்கள், திக்கற்றவர்கள், வறியவர்கள் செய்கிறதான அந்த கீழ்த்தரமான காரியத்தை செய்து எப்படியாகிலும் உணவு சேகரிக்கிறதற்கு தான் அவள் போனாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அடுத்த சில நாட்களிலே, சில தினங்களிலே எந்த வயலுக்கு போய் அவள் கதிர் பொறுக்க போனாலோ அதே வயலுக்கு எஜமாட்டியாக ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எதையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை நம்பி வந்ததுனால, கர்த்தர் தான் வேணும்னு வந்ததுனால ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். அவருடைய எல்லைகளை ஆண்டவர் பெருகச் செய்தார். ஆமென். இந்த பெரிய செல்வந்தனான இந்த மனுஷனை அவளுக்கு கணவனாக ஆண்டவர் கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம், வாசித்து முடிக்க போகிறோம். ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். இரவு முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்திலே, போவாசினுடைய பாதத்திலே இருந்து வந்த இந்த ரூத்தை பார்த்து நகோமி சொன்ன வார்த்தை தான் இது. என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் என்ன செய்ய மாட்டான்? இளைப்பாற மாட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றைக்கு போவாஸ் உன்னுடைய பாதத்திலே அமர்ந்து விட்டு வந்ததுக்கு உடனடியாக வேலையை ஸ்டார்ட் பண்ணது யார் தான்? போவாஸ் தான். நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்துட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கான வேலைகள் அவர் செய்து கொண்டிருப்பார். மறைமுகமாக காரியங்கள் நடைபெறும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதிலையும் பாருங்க, இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, பொறுத்திரு. ஆண்டவருடைய செய்கைகளை பார்க்கும்படி பொறுத்திரு. நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஆமென் என்று சொன்ன உடனே அது நம்ம கையில் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். இல்லை, நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் ஒரு விஷயத்தை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்பொழுதுமே காரியங்களை அவருடைய நேரத்தில் மட்டும்தான் செய்வார். ஆமென். அவர் நம்முடைய நேரத்தில் என்ன செய்ய மாட்டார். மரியாள் கானாவூர் கல்யாணத்திலே அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே சொன்னாள், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நமக்கு தேவை அவசரமா இருக்கலாம், ஆனா அவருடைய வேலை வந்தாதான் அது என்ன செய்யும்? நடக்கும். அப்ப அவருடைய வேலை எப்போ வரும்? நம்ம நினைக்கிறோம் 10 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அவருடைய வேலை அடுத்த நிமிடமாக கூட இருக்கலாம், அவருடைய வேலை அடுத்த மணி நேரமாக கூட இருக்கலாம், அவருடைய வேலை அடுத்த நாளாக கூட இருக்கலாம். அவருடைய வேலை எப்போ வரும் என்று நமக்கு தெரியாது. அதனால நாம் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பெண் பொறுமையோடு இருந்தால் நிறைய
காரியங்களை இன்றைக்கு ரூத்தினுடைய குணாதிசயத்தை வைத்து பார்த்திருக்கிறோம். சிறிய வேலையும் கவனமாய் செய்தால் ஆமென், குடும்பத்திற்காக கஷ்டப்படுகிறாள். இது போல நிறைய காரியத்தை பார்த்தோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் பொறுத்திருந்தாள். பொறுத்திருந்தாதான் ஆண்டவருடைய செய்கைகளை நீங்க பார்க்க முடியும். பொறுத்திருந்தாதான் அவர் செயல்படுகிறதை உங்களால் உணர முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை கொண்டவர்களாய் நாம் இருக்கும்போது, எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் நாம் வரும் பொழுது ஆண்டவர் நமக்காக எதையும் செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் சில நிமிடங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்கிறதற்கான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உத்தமத்திலே உறுதியாய் இருக்கும்படி நமக்கு போதிக்கிறார். ஜெபத்திலே உறுதியாய் இருக்கும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கும்போது ஆமென், எந்த சத்துருவும் நம்மை பார்த்து பின்னிட்டு ஓடி போகும். முதுகு காட்ட பண்ணுவார். பிசாசுகள் நமக்கு முன்பாக முதுகு காட்டும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், விசுவாசம் உள்ளவர்களுக்கு விரோதமாய் எந்த பிசாசினுடைய சக்திகளும் எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்திலே ஆமென் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே, மன உறுதி உள்ளவர்களாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், திட நம்பிக்கை உள்ளவர்களாய் எங்களை மாற்றும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே எங்களுடைய ஆராதனை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாடல் பகுதிகள், வேத வாசிப்பு பகுதிகள், ஆராதனை வேலை, ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய வார்த்தையை கேட்கிற நேரம், எல்லா பகுதிகளிலும் எங்களோடு நீர் இருந்ததற்காக, அசைவாடினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே, ரூத் புஸ்தகத்தில் இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. உம்முடைய பாதம் அமர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாற ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மிடத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லா விதமான தனிமைகளை நீர் மாற்றி போடுவீராக ஆண்டவர். எல்லாம் இருந்தும் ஒரு தனிமையான உணர்வு ஆண்டவர் வாட்டி வதைக்கிறதே என்கிற நிலையில் உள்ளவர்களுக்கு இப்பொழுதே அந்த தனிமை உணர்வுகள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ரூத்தினுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் தியானித்தோம். அப்படிப்பட்ட நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாக, ஆவிக்குரிய குணாதிசயம் உள்ளவர்களாக நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட இணைந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, தமிழ் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளுகிறார்கள், அதற்காக நன்றி. அவர்கள் மனம் திரும்புகிறார்கள், அதற்காக நன்றி. பிசாசினுடைய கட்டுகளில் இருந்து அவர்கள் வெளியே வருகிறார்கள், அதற்காக நன்றி. அந்தகாரமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் நிலையிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்படுகிறார்கள், அதற்காக நன்றி. அப்படிப்பட்ட மகத்துவமான பெரிய காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டவர்களை ஒரு விஷயமாக ஜெபிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். அவருடைய மனநிலையிலே நீர் தந்த மாற்றத்திற்காக நன்றி. சத்ரு வசனம் என்கிற இந்த விதைகளை திருடி கொண்டு போய்விடாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர், நல்ல நிலமான அவருடைய இருதயத்திலே இவைகள் விதைக்கப்பட்டு 30, 60, 100 அவைகள் பலன் கொடுக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.